வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 17 அழுக்காராமை. குறள் 161. ஒழுக்காராகக் கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு. விளக்கம்: ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமையில்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாகக் கொண்டு போற்ற வேண்டும். குறள் 162. விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விளக்கம்: யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. குறள் 163. அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான். விளக்கம்: தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் பொறாமைப்படுவான். குறள் 164. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. விளக்கம்: பொறாமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதலை அறிந்து பொறாமை காரணமாக அறம் அல்லாதவைகளை செய்யார் அறிவடையோர். குறள் 165. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடியின் பது. விளக்கம்: பொறாமை உடையவர்க்கு வேறு பகை வேண்டா, அஃது ஒன்றே போதும். பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் தவறாமல் கேட்டை தருவது அது. குறள் 166. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதோவும் உண்பதோவும் இன்றி கெடும். விளக்கம்: பிறர்க்கு உதவியாகக் கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். குறள் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். விளக்கம்: பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கிவிடுவாள். குறள் 168. அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். விளக்கம்: பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தையும் கெடுத்து தீய வழியில் அவனை செலுத்திவிடும். குறள் 169. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். விளக்கம்: பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை. குறள் 170. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். விளக்கம்: பொறாமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை, பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கியவரும் இல்லை. அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி, மீண்டும் வருக.